ஹாய்ங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மஷ்ரூம் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு அதையும் கரெக்டான ஷேப் நான் காட்டுற அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு மட்டன் மசாலா மட்டும்தான் நான் போட போகிறேன். பிரியாணிக்கு வேறு எதுவுமே போட போகிறதில்ல. மட்டன் மசாலா உப்பு போட்டுட்டு நல்லா அதை பரட்டிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. சக்தி மட்டன் மசாலா எப்பயுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணு. கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினா 2யும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடணும். தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வராது, தக்காளி சாதமாயிடும். அதனால் பிரியாணிக்கு ஒரே தக்காளி போட்டுட்டு மேரினேட் பண்ண மஷ்ரூம் அதுக்கப்புறம் போட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரிசியை போடணும். அரிசி அப்போ தான் உங்களுக்கு நல்ல பதமாக வரும். போட்டுட்டு நான் காட்டுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஆவி அதில் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் விசிலை போட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் பிரியாணி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு ஒரே விசிலில் இறக்குனீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி கிடைக்கும். தேங்க்யூ.